இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இருந்த பில்டிங்கை உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்போ வந்து புதுசாக நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவுட்டரில் ஃபுல்லாக வந்து நம்ம டொயின் வச்சு நம்ம அவுட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து டயக்னல் செக் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபுட்டிங் தேவையான மார்க்கிங் பண்ணணுங்க. இந்த ஃபுட்டிங் ஃபுல்லான மார்க்கிங் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒயிட் சிமெண்ட்லேயே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒயிட் சிமெண்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமுங்க. காலம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேட்டுக்கு கீழே ஒரு லேயர் பார்த்திங்கன்னா நம்ம பிசிசி காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலம் போஸ்ட்டு நிப்பாட்டி இருக்கிறோம். அடுத்து நம்ம அந்த காலம் போஸ்ட்டு நிப்பாட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்டிங்கோட நம்ம மெஷர்மெண்ட்டை நம்ம ட்ராயிங்கில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போமுங்க. அந்த ட்ராயிங்கோட மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து காலம் வந்து ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கிறோம். பிளிந்த் பீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிளிந்த் பீமுக்கு கீழே ஒரு லேயர் வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணியிருப்போம். எதுக்காண்டினா நம்ம வந்து பில்டிங்கை வந்து ஒரே லெவலில் இருக்குதா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்துறதுக்காண்டி நம்ம ஒரு லேயர் வந்து பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீமுக்கு உண்டான பார் பெண்டிங் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ சைடு வச்சு காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குதுங்க. காங்கிரீட் போடும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம காங்கிரீட்டில் எதுவுமே ஹனிகோம்ஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நல்லா வந்து நம்ம கம்பி வச்சு இல்லை வைப்ரேட்டர் மிஷின் வச்சு நம்ம குத்தி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப நல்லதுங்க. பேஸ்மெண்ட் லெவல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லிண்டல் லெவல்கிட்ட வந்துட்டோம்ங்க. இந்த லிண்டல் லெவல் வரும்போது நம்ம நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. அதில் என்னென்ன நம்ம பார்ப்போம். பிரிக் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்குள்ள கேப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 mmக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிரிக் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில் லெவலில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல் வந்து குத்துக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சில் லெவலில் ஒரு சில் பீம் ஒன்று கொடுத்துருக்கோமுங்க. நார்மலாக சில் பீம் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கிராக்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம். அதுக்காண்டி நம்ம சில் பீம் கொடுக்குறதுங்க.